புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. Prestige presents Dining Table. சர்ப்ரைஸ்! எல்லாருக்கும் வணக்கம். சர்ப்ரைஸ்! ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் யுவர் பிரியங்கா நல்காரி. ஸோ இன்னைக்கு மலரா அவங்க முன்னாடி வந்திருக்கேன். ஸோ ரோஜா 2 பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு மலர் குக் பண்ண போகிறாங்க. அண்ட் தட் டூ இன்னைக்கு ஸ்பெஷல் டே, இட்ஸ் கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் ஆனாலும் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஸோ கிறிஸ்மஸ் ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ரெட் கலர், ஒயிட் கலர். ஆக்சுவலி ரெட்டு தான் ரொம்ப ஞாபகம் வரும். ஸோ ஒயிட் பீஸ். ஸோ ரோஜா இந்த மலர் எப்போவுமே பீஸ், அந்த பீஸில் தான் இருக்கும். அதனால இன்னைக்கு ஃபுல்லாக ஒயிட்டில் வந்திருக்கேன். ஸோ அந்த ஜிங்கிள் பெல்ஸ், அந்த சவுண்ட்ஸு, அந்த எக்ஸ்மிஸ் ட்ரீ, தாத்தா, இந்த மாதிரி கிஃப்ட்ஸ். ஓ மை காட், கிறிஸ்மஸ் ஆனாலே கிஃப்ட்ஸ். இன்னைக்கு யாரான சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். இட்ஸ் ஓகே, பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குல்ல. சரி அதெல்லாம் பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் டே, இட்ஸ் கிறிஸ்மஸ் ரைட். ஸோ அதனால இந்த பிரியங்கா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட டிஷ் பேர் என்ன தெரியுமா? சாக்லேட் சாகோ. ஸோ சாக்லேட் சாகோக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ இப்போ பார்க்கலாம். சாக்லேட் சாகோ செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி, கோகோ பவுடர், சுகர், வெண்ணிலா எசன்ஸ், சாக்லேட் சிப்ஸ், பால். ஓகே, இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எழுதிட்டிங்களா? ஓகே, இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம தண்ணி. ஸோ சாகோ நல்லா பாயில் ஆகணும்ல, அதனால தண்ணி கூட கொஞ்சம் ஹாஃப் போட்டுக்கணும். half bottle. And இந்த கேப்பில் நம்ம இந்த 1 கப் சாகோ நீட்டாக வாஷ் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுக்கணும். ஓகே, வாஷ் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி இருக்கு. கொலன்னா சொல்லுவாங்கல்ல தண்ணி. சரி, ஏதோ ஒன்று. ஆனால் இப்படி நீட்டாக வாஷ் பண்ணிக்கணும். ஜவ்வரிசி, ஆக்சுவலி டிஷ் பேர் சாக்லேட் சாகோ இல்லை, அதனால ரொம்ப சாகோன்னு வருது. இல்லை, தமிழ் ஜவ்வரிசி. ஓகே, ஐயோ இதில் போட்டுடணும் நம்ம தண்ணியில், பிகாஸ் இது நல்லா பாயில் ஆகணும்ல. ஓகே, ஸோ இது பாயில் ஆகுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ப்ளீஸ் மக்களே, நான் அவ்வளோ பெரிய செஃப் இல்லை, உங்களை எல்லாருக்கும் தெரியும்ல. நான் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன், அன்போட லவ்வோட, அதுதான் ட்ரை பண்ணுறேன். நல்லா வரணும் கடவுளே. ஸோ ஆக்சுவலி இந்த சாகோ சும்மா அப்படியே ஃபாஸ்ட்டுன்னு அப்படியே பண்ணால் நல்லா பாயில் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆக்சுவலி இது சோக் கூட பண்ணலாம். சோக் பண்ணி இப்படி பண்ணால் இன்னும் குவிக்காக பாயில் ஆகிடும். ஸோ இப்போ நான் சோக் பண்ணலை, ஜஸ்ட்டு க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் போட்டிருக்கேன். நல்லா வேகினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. ஐயோ, இந்த டிஷ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு டென்ஷனாக இருக்கும். ஆக்சுவலி இந்த சாக்லேட் சாகோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ யாருமே கேள்விப்பட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெஷலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இல்லை, இருங்க, டிஷ்ஷு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது. ஓகே, நல்லா வெந்துச்சு. இப்போது நம்ம சாக்லேட் பவுடர், அதான் கோகோ பவுடர். ஓகே, 1 ஸ்பூன், 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம்.
இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக சிம்மில் தான் வைக்கணும். ஃபயர் ஜாஸ்தியாக இருந்தால் அது ஃபயர் ஆகிடும். பெட்டர் நம்ம சின்னது மேலே வச்சா கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் ஏது மிஸ் ஆனாலும் அவ்வளோதான், எல்லா டிஷ்ஷஸ் சொதப்பி போயிடும். ஆக்சுவலி யூனோ ஜவ்வரிசி எனக்கு ரொம்ப ஃபேவரட் தெரியுமா, ரொம்ப ஃபேவரெட்டு. என் மெய்டுக்கு வீட்டில் டெய்லி ஜவ்வரிசி உப்புமா வேணும், ஜவ்வரிசி பாயசம் வேணும் சொல்லிகிட்டே இருப்பேன். அவ்வளோ பிடிக்கும். அண்ட் லொக்கேஷனில் கூட என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்த நீ ஜவ்வரிசி தான் எடுத்துக்கு வருவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஒருவேளை ஜவ்வரிசி அப்படி எப்படி எதனா வேறு மாதிரி ஆனாலும் நான் சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் இந்த கம்ஃபர்டபுளான இந்த பேன்ஸ், இந்த பவுல்ஸ், இது எல்லாமே எங்கேருந்து தெரியுமா? இன்னும் எங்கேருந்து? அந்த ப்ரெஸ்டீஜிலிருந்து. இப்போது மில்க் ஹாஃப் பவுல் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். வாவ், இட்ஸ் டெம்ப்டிங் நோ. பட் சிம்மில் தான் வைக்கணும். ஃபயர் ஜாஸ்தி வச்சா அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் இந்த மில்கில் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆக்சுவலி ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுக்கு வேணாம், பாயசம்க்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வேலை முடிஞ்சிச்சு, டிஷ்ஷு முடிஞ்சிச்சு. ஓ காட். நம்ம ஃபைனலாக இந்த சுகர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்னிஷ் பண்ணும்போது அந்த சாக்லேட் சிப்ஸ் போட்டால் டிஷ் ரெடி. சாக்லேட் சாகோ ரெடி. ஓகே, லெட்ஸ் வெயிட். ஓகே, இப்போ சுகர் போட்டுக்கலாம். சுகர் உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணா ஃபுல் கப் போட்டுடுங்க, இல்லை கொஞ்சம் மீடியம் அந்த மாதிரி இருந்தால் இப்போ நான் எவ்வளோ போடுறேன் பாருங்கள், அவ்வளோதான் போடணும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம்ல. ஓகே, வாவ், சீரியஸ்லி ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கோகோ பவுடர் அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கு. வாவ். ஆக்சுவலி இந்த மாதிரி முக்கியமாக பர்த்டேஸ்க்கு, இந்த மாதிரி கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த டைமில் கிட்ஸ் ரொம்ப அது வேணும், இது வேணும், கேக் வேணும். கேக் ஆனால் அவ்வளோ நேரம் ஆகும். அதான் இது டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ கிட்ஸ்க்கு இது பண்ணிட்டா அவங்களும் சாக்லேட் எல்லா கிட்ஸ்க்கு ஃபேவரெட்டில், அதுவும் இந்த ஜவ்வரிசி சாக்லேட் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், டெய்லி வேணும்னு கேட்பாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இது இப்படியே இன்னும் ஸ்டவ் மேலே வச்சா அப்படியே அது உள்ளே இப்படி போயிடும். ஸோ நம்ம வைக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். வாவ்ப்பா, பரவாயில்லையே, எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு பவுல் என்ன சாக்லேட் சாகோ பண்ணியிருக்கேன் நான். சூப்பர்ல. ஸோ இப்போ கார்னிஷ் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப்ஸ். ஆக்சுவலி வேறு என்ன போட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. பிகாஸ் இட்ஸ் அ சாக்லேட் சாகோ, தட்ஸ் வை வி ஹாவ் டு யூஸ் சாக்லேட் சிப்ஸ். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கே. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் சாகோ ரெடி.
சூப்பர், கமான் பிரியாங்கா, பர்ஃபெக்டாக வந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம சுகர் ஜாஸ்தியாக ஒருவேளை போட்டிருந்தா இந்த சாக்கோ சிப்ஸ் போட்டால் ரொம்ப ஓவர் ஸ்வீட் ஆகிருக்கும். ஸோ நம்ம சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சுகர் கம்மியாக போட்டதா இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களே, ரொம்ப சிம்பிளான குவிக்கான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி சாக்லேட் சாகோ டிஷ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டேஸ்டியான டிஷ்ஷஸ் நீங்களும் ட்ரை பண்ணுமா? அப்போது Prestige Presents டைனிங் டேபிள் எல்லா வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Thank you once again. Happy Christmas, Merry Christmas, Happy New Year.